இந்த நாட்டிலே இளைஞர்கள் வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் BA, MA, BSc, MSc, BCom, MCom என்று படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் 84 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு சென்று வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்றேன், 2011-12 முதல் 2013-14 வரை, அதாவது அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் காத்திருப்பவருடைய பட்டியல் எவ்வளவு கேட்டீங்கன்னா 43% உயர்ந்திருக்கு. ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு 5 வருஷமா. அதிமுக 2015 வெற்றி பெறக்கூடிய வகையில் நீங்களும் ஓட்ட போட்டு அந்த கட்சியை வெற்றி பெற வச்சு ஆட்சியில் உட்கார வச்சீங்க. ஆக 5 வருஷம் ஆட்சி. 2011 நம்ம உட்கார்ந்தாங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் இந்த 5 வருஷத்துல ஒரு முறையாவது இந்த பொறுப்பேற்ற தொகுதிக்கு வந்து இந்த தொகுதிக்கு வந்தாங்க. கரூர் மாவட்டத்திற்காக வந்ததுண்டா? இந்த ஒருங்கிணைந்து திருச்சிக்காமல் வந்ததுண்டா? ஒரு முறை கூட வந்தது இல்லை. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, இப்ப தேர்தல் நேரத்துல அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க தெரியுமா, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்க. இதான் வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்கிறாங்க, செய்வீங்களா 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 கேட்கிறாங்க.